Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic Second Standard Term 3 பருவம் 1 Third Lesson சிறிய உருவம் பெரிய உலகம். சிறிய உருவம் பெரிய உலகம். பாருங்க வாங்க. ஓ குட்டி எறும்பே, உன்னை விட பெரிய அரிசியை எப்படி தூக்கி செல்கிறாய்? எறும்பு எப்படி இருக்கும்? பார்க்க சின்னதா இருக்கும். அதுதான் சிறிய உருவம். ஆனால் எப்படி அந்த அரிசி வந்து எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அதை எப்படி எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற இந்த பாப்பா வந்து எப்படி பார்க்குது? ஆச்சரியமாக பார்க்குது. அடடே, பார்த்து கொண்டே இருக்கும்போதே உள்ளே சென்று விட்டாயே. நீங்களாம் பார்த்துருப்பீங்களா? வீட்டில் எறும்புலாம் லைனாக போயிட்டு இருக்கோம். ஏதாவது இப்போ சர்க்கரையோ ஏதாவது வெள்ளமோ ஏதாவது கொட்டி இருந்தால் அது என்ன பண்ணும்? சின்ன சின்ன பீஸாக எடுத்துகிட்டு போகும். நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடன் வந்திருப்பேனே என்றாள் கண்மணி. இந்த பாப்பா பேர் என்ன? கண்மணி. பாப்பா என்ன பண்ணுது? உன்னை போல் நானும் சின்னதாக இருந்தேன்னா இந்த மாதிரி நானும் போயிருப்பேனே அப்படின்னு யோசிக்குது. சற்றென்று அவளுடைய உடல் அதிர்ந்தது. உருவம் சிறியதாகிவிட்டது. ஏதோ வைப்ரேட் ஆகிற மாதிரி ஷேக் ஆகுது. அவளாலும் என்ன ஆகிட்டா? எறும்பு மாதிரி சின்னதாக மாறிட்டா. கண்மணி மாறிட்டாளா? சுற்றிலும் பார்த்தாள். எறும்பின் அளவுக்கு தானும் சிறியதாக இருப்பதை கண்டு வியப்படைந்தாள். நாமளும் இவ்வளோ சின்னதாக ஆயிட்டோமே அப்படின்னு ரொம்ப யோசிச்சு சந்தோஷப்படுறா. வியப்பாயிட்டா. எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தாள். தடுமாறினாள். பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள். நம்மளும் எறும்பு புற்றுக்குள்ளே போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அவளே விழுந்துட்டா போய் உள்ள. இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளா? எறும்புகளின் சேமிப்பை கண்டால் எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தாள். புற்றுக்குள்ளே போயிட்டா அங்கே வந்து எப்படி இருக்கு? நிறைய அறைகள் இருக்கு. இந்த சைடு இருக்கு, அந்த சைடு வழிலாம் இருக்கு. அப்போது நினச்சா அங்கும் இங்கும் பார்க்குறா. எப்படி இந்த எறும்புலாம் வந்து இந்த எப்போவுமே எறும்பு என்ன பண்ணுன்னா, மழை காலத்தில் முன்னாடியே வெயில் காலத்துலேயே அதோடைய சாப்பாடை வந்து என்ன பண்ணுவோம்? சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்து அதோடைய அறையில் வச்சிடும். ஏன்னா மற்ற நேரத்தில் வந்து அதுக்கு சாப்பாடு கிடைக்காத போது அதை யூஸ் பண்ணிக்கும். வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்தாள். அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்தாள். புற்றுக்குள்ளேருந்து வெளியில் வந்து அவள் மரத்தடியில் உட்காந்துட்டா. மரத்தின் மேலே ஒரு தேன் கூடு இருந்தது. பார்த்தீங்களா? தேன் கூடு. தேனீக்குள் எப்படி கூடு கட்டுகின்றன? அங்கே போனதும் அங்கே யோசிக்கிறா, எப்படி இந்த தேனீலாம் வந்து கூடு கட்டுது? தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன? பார்க்க வேண்டுமே என்று நினைத்தாள். எப்படி இது தேன் கூடு கட்டும்போது கீழே எந்த ஒரு சொட்டு கூட என்னது தேன் வந்து இருக்காது. எப்படி கட்டி இருக்கும் அப்படின்னு பார்க்குறா. உடனே அவளுக்கு சிறகுகள் முளைத்தன. அப்படி என்ன ஆயிட்டா? அவ ஹனிபீமா மாறிட்டா. தேனியா மாறிட்டாளா? பாருங்க. உய் மகிழ்ச்சியில் கத்ரா. பறந்து சென்று தேன் கூட்டுக்குள் புகுந்தாள். அங்கே தேன் கூட்டுக்கும் போயிட்டா. பல வகை தேனீக்களை ஆர்வமாக பார்த்தாள். இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலைகள் செய்கிறதா? வியப்பு தாழவில்லை. தேன் கூட்டை விட்டு வரவே மனமில்லை. தயங்கியபடியே வெளியே வந்தாள். இவ்வளோ சிறிய தேனி இப்படிலாம் இவ்வளோ பெரிய கூடெல்லாம் கட்டுது அப்படின்னு அவள் யோசிக்கிறா. அங்கேருந்து வரத்துக்கு அவளுக்கு மனசே இல்லை. மரக்கிளையில் அமர்ந்தாள். இப்போ எங்கே வந்துட்டா? இப்போ மரக்கிளையில் உட்காந்துட்ருக்கா. கீழே அழகான நீரோடை, அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தாள். மீன்களைப் போல நீந்த வேண்டும் என்ற ஆசை வந்தது. இப்போ என்ன பண்ணுறா? செடியிலேருந்து அந்த தேன் கூட பார்த்துட்டா. இப்போ உட்காந்துட்டே யோசிக்கிறா, எப்படி இந்த அழகான நீரோடையில் மீன்கள்லாம் குதிக்குது அப்படின்னு யோசிக்கிறா. நீங்களும் யோசிப்பீங்களா? எறும்பு எப்படி இதை எடுத்துகிட்டு போகுது புத்துக்குள்ளே? அதுக்கப்புறம் எப்படி இந்த தேனி வந்து கூடு கட்டுது? அதுக்கப்புறம் தண்ணியில் பார்த்தீங்கன்னா தவளைலாம் இருக்கும். அது வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சவுண்ட் கொடுக்கும். அப்போ நீங்களாம் யோசிப்பீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பயிற்சி பாருங்கள். படித்து பழகுவோம். உடல் அதிர்ந்தது. மரத்தடியில் தடுமாறினாள். சட்டென்று கத்தினாள். நீரோடை, தேனீக்கள். படிப்போம். சொல்லை கேட்டு எழுதுவோம். எறும்பு புற்று, தேன் கூடு, சிறகுகள், மரக்கிளை, நீரோடை. படித்து பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய லெட்டர்ஸ்லாம். நெக்ஸ்ட் ஒன், பொருத்தமான குறியிடுவேன். சரியா தவறா? சரியா தவறா டிக்கா ராங்கன்னு போட போகிறீங்க. எறும்பு புற்று பெரியதாக வளர்ந்தது.
எறும்பு புற்று எப்படி இருந்தது? பெருசாக இருந்ததா? எறும்பு புற்று சின்னதாக இருந்தது. ஸோ அங்கே ராங். கண்மணி எறும்பாக மாறிவிட்டாள். கண்மணி எறும்பாக மாறினாளா? இல்லை, எறும்பு புற்றுக்குள்ளே தான் போனான். அப்போ அதுவும் ராங். நீரோடையில் வாத்துக்கள் நீந்துவதை பார்த்தாள். நீரோடையில் வாத்துக்கள் அமைந்தது? இல்லை, மீன்கள். அப்போ அதுவும் தவறு. 3மே தவறுமா. நீரில் நீந்த வேண்டும் என்று கண்மணி நினைத்தா எப்படி நாமளும் மீன்கள் நீந்துவது போல் நாமளும் நீந்தணும் அப்படின்னு நினைச்சாலா? அப்போ அது சரி. கண்மணி மரத்தடியில் அமர்ந்தாள். கண்மணி மரத்தடியில் அமர்ந்தாள்? இல்லை, மரக்கிளையில் அமர்ந்தாள். தவறு. அதை பாருங்க, மரக்கிளையில் அமர்ந்தாள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாய்மொழி விடை தருவேன். ஓரலாக பண்ணலாம், படிக்கலாமா? இப்போ இது சொல்லுங்க. கண்மணி எங்கெங்கே சென்றால் என்னவெல்லாம் பார்த்தாள்? கண்மணி எங்கெல்லாம் போனா? எறும்பு புற்றுக்குள் போனா, அதுக்கப்புறம் தேன் கூட்டிற்கு சென்றா, அதுக்கப்புறமா மரத்தடி கிளையில் உட்காந்து மீன்கள் நீந்துவதை பார்த்தா. கண்மணிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன? உடல் அதிர்ந்து போய் எறும்பு புற்றுக்குள்ளே போனா இல்லையா? அதுக்கப்புறமா எங்கே போனா? இந்த தேன் கூட்டுக்குள்ளே உயின்னு சவுண்ட் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக போனான். அதுக்கப்புறமா இந்த மரத்தடியில் இருக்கிற மீன்களை போய் பார்த்தா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கண்மணி போல உனக்கு எங்கெல்லாம் சென்று பார்க்க ஆசை? உங்களுக்கெல்லாம் எங்கெங்க போல ஆசை இருக்குது அப்படின்றத நீங்களே உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க. விடை எழுதுவேன். கண்மணி எங்கெங்கே சென்றாள்? இதோடைய ஆன்சர் பாருங்க, பேப்பரில் எழுதியிருக்கேன் பாருங்க. கண்மணி முதலில் எறும்பு புற்றுக்குள் சென்றாள். எழுதுங்க பார்க்கலாம். கா இன் ம நி, கண்மணி. முதலில், முதலில். எறும்பு, ஏ-ரு-இம்-பு, எறும்பு புற்றுக்குள் சென்றாள். பு-இற்று-இ-கு-இல், புற்றுக்குள். செ-இன்-ரா-இல், எறும்பு புற்றுக்குள் சென்றாள். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. பின்னர் தேன் கூட்டிற்கு சென்றாள். பி-இன்-ந-இர், பின்னர். தே-இன், தேன். கு-இட்-டி-இர், கு-இச், கூட்டிற்கு சென்றாள். செ-இன்-ரா-இல், சென்றாள். பின்னர் நீரோடைக்கு சென்றாள். பி-இன்-ந-இர், பின்னர். நீரோடை-இக்-கு-இச், நீரோடைக்கு. செ-இன்-ரா-இல், சென்றாள். கண்மணி முதலில் எறும்பு புற்றுக்குள் சென்றாள். இங்கே ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. நான் சின்ன பேப்பருக்கு அப்படியே ஃபுல்லாக எழுதியிருக்கேன். பின்னர் தேன் கூட்டிற்கு சென்றாள். பின்னர் நீரோடைக்கு சென்றாள். நெக்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 13. இது படங்களை தொடர்பு படுத்தி கதை உருவாக்கும். நீங்களே இந்த இதை ஜஸ்ட் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கதை உருவாக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. சொல் மாலை கட்டுவோமா? முதல் சொல்லோடு தொடர்புடைய அடுத்த சொல்லை எழுதுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? யானை. யானையிலேருந்து யானை என்ன சாப்பிடும் விரும்பி? கரும்பு. கரும்புலேருந்து கரும்பு எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாக இருக்கும், இனிப்பு. பூ, பூ எதுலேருந்து கிடைக்குது? செடி. செடியிலேருந்து நிலம், நிலத்துலேருந்து இருக்கு. வானம், வானம்லேருந்து, வானம்ல என்ன இருக்குது? நிலா. நிலா எப்படி இருக்கும்? வட்டம். இங்கே பாருங்கள், நிலா வட்டம். நீங்களும் ஆரோ மார்க் போட்டு வட்டம்னு எழுதிக்கோங்க. வ-இட்-ட-இம், வட்டம். வானம், நிலா, நிலாவிலிருந்து வட்டம். பால், பால்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? வெண்ணெய். வெண்ணெயிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? நெய். பால், வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து நெய். நெக்ஸ்ட் ஒன், சொல்லோடு விளையாடுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரங்கு, குருவி, விறகு,
கும்மி மிளகு. இது எப்படி நம்ம வந்து வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க பாருங்கள். கூர இங்கு. குரங்குல லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? கூ. கூல் வந்து இந்த குருவிக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். லாஸ்ட் லெட்டர்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரை ஒரு வேர்ட் கண்டுபிடிக்கிறோன்னா குருவி. இங்கே ஃபினிஷிங் என்ன? வி. அப்போ இது என்ன வேர்டு? விறகு. கூலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா கும்மி. மீலேருந்து மிளகு. அந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். முடிவும் முதலும். முடிகிற வேர்ட்லேருந்து முதல் எழுத்தை கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி பாட்டுலாம் பாடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியில் கூட என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்டாக முடிகிற இதுலேருந்து ஃபஸ்ட் லெட்டர் பாட்டு பாடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கே சொல்லோடு விளையாடிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அது பாருங்கள், இதே தான். கூலேருந்து லாஸ்ட் லெட்டர்லேருந்து ஃபஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரங்கு, குருவி, விறகு, கும்மி, மிளகு. உரிய எழுத்தை எழுதி நிரப்புவோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது? ஆமை. மை லாஸ்ட் லெட்டர்னா மைனா ஃபர்ஸ்ட் லெட்டர் மை. ஆமை, மைனா. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எறும்பு, புறா. பூன்னு வந்திருக்கு பாருங்கள். குகை, கைக்குட்டை. கர்ச்சீஃப், கைக்குட்டை. குகை, கைக்குட்டை. எழுதிக்கோங்க சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன். முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுவோம். முடிகிற இடத்துல நம்ம தொடங்க சொல்ல எழுதலாம். சிறகு. கூல ஃபினிஷிங் ஆகுது. அப்போ குயில். கூ இ இல், குயில். அடுப்பு. அடுப்புலேருந்து நமக்கு என்ன வேர்டு வரும்? இங்கேயே கொடுத்துருக்காங்க பிக்சர்ஸில் ஆன்சர்ஸ். புகை, மிளகு, புத்தாடை, குயில். அடுப்புலேருந்து நமக்கு என்ன வரும்? புகை. புகை, புகை. சிரிப்பு. இங்கேயே கொடுத்துருக்காங்க. சிரிப்பில் என்ன இருக்குது? புத்தாடை. தாடை, புத்தாடை. அம்மி. அம்மியிலேருந்து மிளகு. மிளகு. எழுதிக்கோங்க சில்ட்ரன். இந்த புத்தாடைனால நான் அழகாக இரேஸ் பண்ணி எழுதுறேன். தாடை, புத்தாடை. சிரிப்பு, புத்தாடை, அம்மி, மிளகு. இங்கே பாருங்கள், இங்கேயும் பூ கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அடுப்பில் போய் புத்தாடை எழுத முடியாது. அடுப்புன்றது என்னது? அதுலேருந்து என்ன வரும்? நமக்கு புகை வரும். நமக்கு ஒரு புத்தாடை நியூ ட்ரெஸ் வாங்கினோன்னா நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே லிசன் சில்ட்ரன். நெக்ஸ்ட் வாங்க. பேஜ் நம்பர் 15. கொடுக்கப்பட்ட படங்களை கண்டுபிடித்து வண்ணம் தீட்டுவோம். இங்கே பாருங்கள் சில்ட்ரன், என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, பென்சில் கொடுத்துருக்காங்க, புக், பனானா, ஃபிஷ் கொடுத்துருக்காங்களா? இங்கே இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி கலர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பூன். எங்கே இருக்குது அந்த ஸ்பூன்? இங்கே பாருங்கள், கலர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பென்சில். பென்சில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் புக், புத்தகம். நெக்ஸ்ட் ஒன் வாழைப்பழம், பனானா. இங்கே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஷ், மீன். ஓகே ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு 4th லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.